கொள்ளும்படி கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவரும் பிதாவிடத்தில் கடந்து வர முடியாது. இந்த நாள் உங்களை பிதா அழைத்தபடியால் நாம் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறோம். பல பாடுகளுக்கு மத்தியிலே, பல பிரயாசங்களுக்கு மத்தியிலே, அருமையான சகோதரி சொன்ன சாட்சி போல சர்ச்சுக்கும் விடமாட்டாங்க, ஜெபிக்கவும் விடமாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு மத்தியில நாம் இந்த ஆராதனை ஸ்தலத்திலே கடந்து வந்திருக்கிறோம். இந்த ஊழியத்தின் ஆரம்ப கட்ட காலத்தை பார்க்கின்ற பொழுது என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இங்க இருக்கிற அநேகர் கூட பிசாசினால் பிடிக்கப்பட்டு, பிசாசினால் வாதிக்கப்பட்டு, பிசாசினால் அலங்கரிக்கப்பட்ட அநேகர் இந்த இடத்துல இருக்கிறீர்கள். என் கர்த்தர் வல்லமை உள்ளவர், என் கர்த்தர் பராக்கிரமசாலி. நீ எப்பேற்பட்ட வியாதிகளோடு, பலவீனங்களோடு, துக்கங்களோடு, வேதனைகளோடு இருந்தாலும் உன்னுடைய வேதனைகளை நீங்க உன்னை குணமாக்குகிறவர். உன்னுடைய உன்னுடைய துக்கத்தை மாற்றுகிறார். உண்மையாய் நீ கண்ணீர் விட்டால் உன்னுடைய கண்ணீரை நிறுத்துகிற கர்த்தர். உண்மையாய் நீ துக்கப்பட்டால் உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். இந்த ஆராதனை ஸ்தலத்தை கடந்து வந்திருக்கிறார். நீ எந்த விதமான பாடங்களோடு, எந்த விதமான போராட்டங்களோடு இந்த இடத்துல நீ கடந்து வந்திருக்கிறாயோ, உன் துக்கத்தை கர்த்தர் மாற்றப் போகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அநேக நேரங்களில் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நம்மை குறித்து யாராலும் நீ யார் என்று கேட்டால் நாம் கிறிஸ்தவன் என்று சொல்லுவோம். சிலவங்க பக்தி வைராக்கியத்தின் மூலமாக என்ன பார்த்து யாராவது கேட்டால் சொல்லுவேன் நான் பந்தி கிறிஸ்தவன் சொல்லுவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, நான் பந்தி கிறிஸ்தவன் யாரும் என்ன நம்ப மாட்டாங்க. ஆனா என்ன ஜூல் எல்லாம் போட்டிருக்கீங்களா, அப்ப எப்படி பந்தி கிறிஸ்தவன் கேட்பாங்க. உலகம் முழுவதும் சென்று சகல ஜாதியும் சுவிசேஷத்தை அறிவித்து பிதாகுமார் பரிசுத்த ஆவிய நாமத்தில் என்ன செய்யணும், ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஜூல் போட்டிருக்கிறது ஒரு ஜாதி, சரியா? எல்லா ஜாதியும் பரலோகம் போகணும். நீ எதை போட்டாலும் பரலோகம் போகணும். எல்லா ஜாதிக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அவர் எதற்காக இந்த பூமியிலே வந்தார் என்றால், பரிசுத்தவானை மீட்டுக் கொள்ளும்படி அல்ல, பாவியை மீட்டுக் கொள்ளும்படி அவர் பூமியிலே வந்து தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தி விட்டார். கடைசி சொட்டு ரத்தம் வரையில சிந்தி நம்மை ஒவ்வொருவரையும் ரத்தத்தை விலக்கிரயமாய் கொடுத்து நம்மை வாங்கி இருக்கிறார். அதை புரிந்தவர்கள் சிலர் இருப்போம், புரியாதவர்கள் சிலர் இருப்போம். எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நீ புரிந்து கடந்து வந்தாலும் சரி, புரியாமல் கடந்து வந்தாலும் சரி, நீ சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நீ மாறிக்கொள்ளலாம். உன்னுடைய சந்தர்ப்பத்திற்கு ஏற்றபடி உன்னுடைய வார்த்தைகளை நீ மாற்றிக்கொள்ளலாம். கர்த்தருடைய சமூகத்தில் நீ பண்ணப்பட்ட ஒப்பந்தத்தை மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. கர்த்தருடைய வார்த்தை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. வசனம் உனக்காய் மாறாது, கர்த்தர் உனக்காய் மாற மாட்டார். நீ கர்த்தருக்காக மாற வேண்டிய இடத்துல நீ மாற வேண்டும். வேண்டாதவனை நீ தூக்கி எறிய வேண்டும். உன்னிடத்தில் இருக்கிற அருவருப்புகளை நீ தூக்கி எறிந்து ஆக வேண்டும். அவர் உனக்காக சூழ்நிலை உனக்கு வளைஞ்சு அவர் போக மாட்டாரு. நீதான் மாறணும். வசனம் என்ன செய்யாது, மாறாது. கடந்த நாளில் நான் கர்த்தருடைய சமூகத்துல கேட்ட ஆண்டவரே, இந்த ஊழியத்துல வந்த நாட்கள்ல என்னுடைய ஆரம்ப கட்ட ஊழியர்களை கர்த்தருடைய தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணி இருக்கிற என்னோட ஊழியம் அநேக சபைகள் அடைக்கப்பட்டிருக்கிற சபைகளை திறந்து கொடுப்பதற்காக கர்த்தரை 4 சபைகள் அடைக்கப்பட்டிருந்த சபைகளை திறக்கும்படி கர்த்தர் என்னை கொண்டு காரியத்தை செய்து நாங்கள் 5 பேரை சேர்ந்து ஊழியம் செய்து கொண்டு அதுல ஒரு சாதிங்க இருக்கிறாங்க. அப்படி நாங்கள் அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்தோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சபை இல்லாத இடங்களிலே ஆத்துமாக்களை அறுவடை செய்து சில போதகர்களுக்கு கொடுத்து அந்த இடங்களிலே சபை 4-5 சபைக்கு மேல கட்டும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒவ்வொரு இடத்துல சென்று ஊழியர்களை செய்து வருவது என்னுடைய வழக்கம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இதை செய்து விட்டோம், இந்த காரியத்தை செய்து விட்டோம், பல லட்சத்துக்கு மேல அந்த சபையிலே செய்து விட்டோம். ஆகவே நம்ம இந்த சபையில இருக்கிற இந்த சபை நமக்கு சொந்தம் என்று சொல்லுகிறதுக்கு இந்த பூமியில ஒன்றுமில்லை. இதையெல்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்றே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இவைகளை செய்திருக்கிறோம். எப்பொழுது இன்னொரு இடத்திற்கு கர்த்தர் போய் என்று கர்த்தர் வாக்குப்படுகிறாரோ அப்பொழுது அந்த இடத்திலிருந்து கடந்து போகிறதுதான் என்னுடைய ஊழியம். எனக்கு தேவனுடைய எந்த ஊழியத்துல நான் வந்த பிறகு ஒரு 3.5-4 வருடமா இந்த ஊழியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆரம்ப நாட்களிலிருந்தே கடினமான ஊழியம், இப்படிப்பட்ட ஊழியத்தை ஒருவர் செய்யவே முடியாது. உங்களுடைய மனைவியை நினைத்து பார்க்கலாம், இல்லைன்னா
செய்து கொண்டிருப்பாய். கரங்களை தட்டி என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அநேக நேரங்கள் நம்ம சொல்லுவோம், நான் கிறிஸ்தவன் தான், நான் ஆவிக்குரிய ஆராதனைக்கு போவேன். சிலவங்க சொல்லுவாங்க, நான் பாரம்பரியத்திலேயே கிறிஸ்தவன் தான், நான் பிறந்த டைம்லயே கிறிஸ்தவன் தான். இங்கே நமக்கு ஒரு வசனம் செய்திக்கு ஆதாரமாய் ஒரு வசனம் நம்மை தெளிவாய் கோடிட்டு காண்பிக்கிறது. யோனா 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். 2வது வசனம் வாசிக்கலாம். யோனா 1ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கிய. நன்கு தேவனுடைய பிள்ளையே, யோனாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ நினிவே பட்டணத்திற்கு போக வேண்டும். நினிவே பட்டணம் பாவத்தில் மூழ்கி இருக்கிறது. அந்த தேசத்திற்கு விரோதமாக நீ சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று இயேசு யோனாவை பார்த்து சொல்லுகிறார். இவர் என்ன செய்கிறார்? 2வது வசனம் வாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகும்படி அவர்களோடு தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் உன்கிட்ட போக சொன்னது எங்க போச்சுன்னு? நினிவேக்கு போக சொன்னாரு. இவன் என்ன பண்ணனா, தர்சீசுக்கு போகிறதுக்கு கூலி கொடுத்து கப்பல் ஏறி தர்சீசுக்கு போகிறதற்கு ஆயத்தமாகிறான். இந்த கப்பலுக்குள்ளே கூலி கொடுத்து ஏற்றப்பட்டாயிற்று. கப்பலுக்குள்ள இருக்கிறான். கப்பல் நடுக்கடலில் போய் கொண்டிருக்கிறது. இங்கே கப்பலுக்கு ஆட்டம் கொடுக்கிறது, கொந்தளிப்பு கொடுக்கிறது, கப்பல் ஆடுகிறது, அசைகிறது. இவன் அசையாதபடி எங்கே கப்பலின் ஓரத்தில் ஒரு இடத்துல படுத்து நித்திரை செய்து கொண்டிருக்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அந்த கப்பலுக்குள் இருக்கிற எல்லா சனத்துக்கும் கொந்தளிப்பு உண்டாயிற்று. அநேக நேரங்களிலே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய சத்தத்தை முதுகு பின்னால் எழுந்து சபைக்குள்ள ஒரு நிர்விசாரமான ஒருவர் கடந்து வந்திருப்போம் இருக்கிறோம் என்றால் அந்த சபை முழுவதும் அநேக நாள் கொந்தளிக்கப்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன். நீங்களும் பார்த்திருக்கிறீர்கள். அங்கே கப்பல் ஆட்டம் கொடுக்கிறது. அப்ப இவங்க பாக்குறாங்க, இது யார் நிமித்தம் இந்த கப்பல் எப்படி வருகிறது? அப்படி எங்கூருக்கு போக சொன்ன பிறகு கேட்கலாதபடி தர்சீசுக்கு கூலி கொடுத்து ஏறுகிறான். இது எப்படி ஆகல? நம்ம அதை முறைச்சு இதை முறைச்சு அப்படி செய்து இப்படி செய்து எப்படி ஆகலாம்? நம்ம என்ன செய்யணும்? எனக்கு பிடிச்ச இடத்துக்கு நான் போய் ஆகணும். யார் சொன்னாலும் இதை கேட்க முடியாது. அந்த ஆண்டவரே சொன்னாலும் என்னால கேட்க முடியாது. எனக்கு விருப்பமான இடத்துக்கு போக வேண்டும். அதை 8வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ எந்த சாதியான் என்று கேட்டார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இவன் சுகமாய் அங்க கட்டில படுத்திருக்கிறாங்க, கப்பலுக்குள்ள படுத்திருக்கிறான். அப்போ எல்லாருக்கும் ஒரு கலக்கம் உண்டாயிட்டு எல்லாரும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். இவன் படுத்திருக்கிற இடத்துல போய் கேட்கிறார்கள், நீ யார்? எங்கே இருந்து வருகிறாய்? உன்னுடைய சாதி என்ன? உன்னுடைய தொழில் என்ன? நீ எங்கிருந்து வருகிறாய் என்று எல்லோருமாய் சேர்ந்து கேட்கிறார்கள். கப்பலுக்கு ஒரே கொந்தளிப்பு, பெரும் காற்று வீசுகிறது. எல்லோருக்கும் ஆபத்து உண்டாகும் போல இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த 9வது வசனம் வாசிங்க. அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். எவ்வளவு அபாண்டமான ஒரு பொய்! என் அன்பு தேவனே, அப்படிப்பட்ட இருதயம் உள்ள கல் நெஞ்சர்கள் இன்னைக்கு ஆராதனை ஸ்தலத்தில் இருக்கிறாய் என்றால் இம்மாத்திரம் குணமடையும்படி கர்த்தரை ஏமாற்றி வாழ்ந்த காலம் போதும். நீ கர்த்தரை ஏமாற்றி வாழ்ந்த காலம் போதும். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய சத்தம் உனக்கு பலமாய் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. எத்தனை காலம்? காலம் வேகமாய் கடந்து வருகிறது. கருத்தில்லாமல் வாழ்கிறாய், கண்
எங்கிருந்து வருகிறாய்? சமுத்திரம் கொந்தளிக்கிறது. இந்த சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஆண்டவரிடத்தில் பக்தி உள்ளவன்? ஒரு நாள் எத்தனை ஆராதனையை கரெக்டா சரியான நேரத்துக்கு வர முடியவில்லையே, கர்த்தருடைய பிரமாதங்களில் சரியாய் செயல்பட முடியவில்லையே. வேதத்தை சுமந்திருக்கிற கிறிஸ்தவனே, கர்த்தருடைய வாழ்க்கையை நாம் நம்மளவாக இயேசு அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். இந்த உலகம் வெறுத்துருகி சாம்பலாக போகிறது. நீ தீர்க்கரையாகாதபடி, நீ வேதனைக்குள்ளாகப்படாதபடி, உன்னை மனம் திரும்பி நீ பேழைக்குள்ள சேர்க்கப்படும்படி உனக்கு கர்த்தர் தருணத்தை கொடுத்திருக்கிறார். ஊருக்கு ஒன்று, தேசத்துக்கு ஒன்றாய், ஜனத்திற்கு ஒன்றாய் உன் அழைச்சு வந்திருக்க. உன் தாயின் கருவறையில் பிறந்த சகோதரர்கள் 5 பேர், 3 பேர், 2 பேர். ஆனா ஒன்ன கர்த்தர் எப்படி கொண்டு வந்திருக்க? அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க, அண்ணன் தம்பி இருக்கிறாங்க. நீ பெற்றெடுத்த பிள்ளைகளே காணல, உடன்படிக்கை செய்த கணவனை காணவில்லை, உடன்படிக்கை செய்த மனைவியை காணவில்லை. உன்னை கர்த்தர் அழைச்சு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நீ யார்? என்ன வேலை செய்கிறாய்? எங்கிருந்து வருகிறாய்? நீ எந்த சாதியா? என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, அப்பாண்டமான போய் பேசி வாழ்ந்தது போதும். நீ கிறிஸ்தவன் என்றால் நீ கிறிஸ்துவை சுமக்க வேண்டும். நீ எந்த இடத்திலும் போய் பேசாதபடி கர்த்தருக்கு பக்தி வைராக்கியமாய் நின்று நீ வாழ வேண்டும். கர்த்தர் சொன்னதை இதைதான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், இதைதான் நான் செய்வேன். உன் அழைச்ச கர்த்தர் உண்மை உள்ளவர். ஒரு முகாந்திரத்தின் வழியா தான் உன் அழைச்சாரு. நீ அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, குற்றுயிராக்கப்பட்டு, புதருக்கிடையிலே குற்றுயிராக்கப்பட்டு, தூரத்திலே எறியப்பட்டாயே, அநேகரால் கைவிடப்பட்டு ஆதரவற்ற பாத்திரமா இருந்தாயே. நல்ல சமாரியனாகிய இயேசு உன்னை தேடி வந்தாரே. சமாதானம் இல்லாத உனக்கு சமாதானத்தை கொடுத்தாரு. மருத்துவமனையில ஜீவனுக்காக போராடி மருத்துவர்கள் கைவிட்ட பொழுது, இயேசுவே நீர் மாத்திரம் மதி, இயேசுவே ஒரு தருணத்தை தாரும் என்று சொன்ன பொழுது மரண கட்டிலே உன்னை தேடி வந்தாரே. குடும்பம் முழுவதும் விஷத்தை எடுத்து குடும்பமா மறிக்க போகிறேன் என்று சொன்ன பொழுது மரணத்தில் உன்னை தேடி வந்தாரே. இந்த ஃபேன்ல தான் தூக்கு போடுவேன், இந்த கடலுக்குள்ளதான் சாவேன் என்று ஓடி மரணத்தை தேடினாயே. இந்த கணவன் வேண்டாம், இந்த மனைவி வேண்டாம், இந்த பிள்ளைகள் வேண்டாம், இந்த உலகமே வேண்டாம் என்று ஓடி சென்றாயே. உன்னை தேடி வந்து உன் பாவங்களை கழுவி, உன் பாவங்களை கழுவி, உன்னை ஈசோப்பினால சுத்திகரிச்சு உன்னை சபைக்குள்ள சத்திரத்துல கொண்டு சேர்த்தாரே. இந்த தேவனை மறந்து, இந்த தேவனை மறந்து யோனாவை போல எங்காவது ஓடி கொண்டிருக்கிறாயோ, கூலி கொடுத்து கப்பலேறும்படி ஆயத்தப்பட்டிருக்கிறாயோ. எனக்கு தேவனை பிள்ளையே, நீ கஷ்டப்படியில் தான் வந்து இருக்கணும், இங்கதான் இருந்து செபிக்கணும் நான் சொல்லல. ஆனா நீ கூலி கொடுத்து கப்பல் ஏறாத, கூலி கொடுத்து கப்பல் ஏறாத. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, 9ஆம் வசனம் வாசிக்கலாம். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று சொல்லுகிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, எல்லாரும் கண்டுபிடிச்சாச்சு, இவன் தான் என்னது இந்த கடல் கொந்தளிக்கிறதுக்கு காரணம். இவன் இப்படி சொல்லி கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி பொய்யை சொல்லி ஜனங்களை ஏமாற்றி, உறவுகளை ஏமாற்றி, சபையை ஏமாற்றி அவன் செய்தபடியால் அவனை எங்க தூக்கி போட்டாங்க? சொல்லுங்க, எங்க தூக்கி போட்டாங்க? கடலுக்குள்ள தூக்கி போட்டாங்க. வேதத்தை சுமந்து கையில வச்சு வச்சு, வேதத்தை சுமந்து படிச்சு படிச்சு போய் பேசி ஆண்டோடைய சமூகத்தை விட்டு தூரம் போகிற விசுவாசியே, யோனா கர்த்தரோட பேசுறான். யோனாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நினைவுக்கு போகும்படி. அங்கே மறந்தளித்த பொழுது கடலுக்குள்ள தூக்கி போட்டாங்க. அங்க ஒரு பெரிய மீன் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் இறக்கம் கொடுத்தார். ஒரு பெரிய மீனாலே பகல் 3 நாள் உயிரோட பாதுகாத்துச்சு. அந்த 3 நாள் அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அங்கே இருந்து துதிக்கிற ஆண்டவரை, இனி நான் உங்க ஆலயத்திலிருந்து எங்கேயும் போக மாட்டேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் உங்களுடைய ஆலயத்துல நான் இருப்பேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளையை, உனக்கு முன்பதாக கூட எத்தனையோ சத்தம், கர்த்தருடைய சத்தம் கேட்கப்பட்டது. எத்தனையோ மாதங்களாய் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார், எத்தனையோ மாதங்களாய்
நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உடையவர்களே. எனக்கு தேவனுடைய பிள்ளையே, இயேசு சொன்ன அந்த வார்த்தையை கேட்க முடியாத புத்தி இல்லாத மந்த இருதயமுடைய யோனா கடலுக்குள் தூக்கி தள்ளப்பட்டான். இந்த நாளிலே அநேகருடைய காதுகளில கர்த்தருடைய சத்தம் கேட்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ முறை ஆண்டவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். நீ இந்த வழியிலே நான் போக வேண்டும். கேட்டுக்கு போகிற வழி எப்படி இருக்கிறது? விசாலமா இருக்கிறது. நீ எந்த வேணும்னாலும் செய்யலாம். அங்க போகிற அந்த பாவம் செய்யலாம், இந்த பாவம் செய்யலாம். மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட்டு போடலாம், பொண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட்டு போகலாம், பெண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட்டு போகலாம். எது வேணும்னாலும் பையனுக்காக மாணிக்கத்தை விட்டுட்டு போகலாம். ஆனா கேட்டுக்கு போகிற வழி எப்படி இருக்கும்? விசாலமா இருக்கும். இயேசுட்ட போனா எப்படி இருக்கு? வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமும் அதான் இருக்கும். சத்தியத்தை அடைகள் சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். இந்த சத்தியத்தை கேட்டு அநேகர் சபையில நிக்க மாட்டாங்க. நீ நின்னாலும் சரி, நிக்காவிட்டாலும் சரி, இது கர்த்தருடைய வார்த்தை. சபைக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த நாளில் நிர்ணயித்திருக்கிறார். நீ பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். சபை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். சபை கர்த்தருக்குள் கட்டப்பட வேண்டும். ஆத்ம மனவாட்டியை கிறிஸ்து வரும்பொழுது சபை மனவாட்டி சபையாய் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எனக்கு தேவனுடைய பிள்ளையே, உனக்கு விசாலமான வழி வேணுமா, இடுக்கமான வழி வேணுமா? ஆனா நீ எந்த இடுக்கமான பாதையில இருந்தாலும் உன்னை அழைத்து செல்ல வல்லமையுள்ள கர்த்தர் உன்னோட இருக்கிற. நீ இந்த உலகத்தில் அடிபட்டு போகாதபடி நெருக்கம் போல இருக்கும். உனக்கு வீட்டுக்குள்ள பாடு வருகிறது போல இருக்கும். உலகமோ துக்கப்படும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். இப்ப கரம் தட்டின எல்லோருடைய வீட்டில் இருக்கிறதுக்கும் சந்தோஷமாய் மாறப்போகிறது. கரம் தட்டாதவர்களுக்கு என்ன நடக்க போகுது? நீங்க சுமந்து வந்ததை திரும்பவும் கொண்டு போக போறீங்க. சபைக்குள்ள இருக்கிறது 1 மணி நேரம், 1.5 மணி நேரம். அந்த நேரத்திலேயாவது நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு அந்த நேரத்துக்கு கூட நம்ம கொடுக்கல என்ன செய்ய முடியும்? 6 நாள் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, 7வது நாள் நமக்கு தந்திருக்கிறாரு. ஆனா நம்ம 2 மணிக்கும் 2.5 மணிக்கும் தான் ஆண்டவருக்கு கொடுக்குறோம். அந்த நேரத்திலேயாவது என்ன செய்யணும்? நீ ஆனாலும் தண்ணி குளிரவில்லை இருந்தாலும் உன்னை வாயிலிருந்து ஆண்டி கொள்ளி போடும். இருக்கிற நேரத்தில் உயிரோடு ரேஷன் கடையில பார்த்தோம்னா ஓடி போய் நெருக்கமா ஃப்ரெண்டில் நிற்பாங்க. மருத்துவமனையில பார்த்தா கூட ஓடி போய் நெருக்கமா நான் தான் ஃபர்ஸ்ட் சீட் எடுத்தேன். எதுக்கு? பிளட்டை கொடுக்கறதுக்கு, இன்ஜெக்ஷனை போடுறதுக்கு, பணத்தை கொடுத்து மருந்தை வாங்குறதுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் தொண்டு எடுத்தேன். ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்கு முன்னாடி இருந்தவங்க பலர் பின்னாடி போயிட்டாங்க. எனக்கு தேவனுடைய பிள்ளையே, நீ இயேசுடைய கரத்தில் இருந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ ஃப்ரெண்டுல வரணும். எப்போ நீ முன்ன ஆடி அப்பதான் உனக்கு ஆசீர்வாதம். நீ பின்ன போக 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 பின்னாடி போறது தெரியுமா? கொஞ்ச நாள் முன்னாடி இருப்பாங்க, அடுத்து பின்னாடி போங்க, அடுத்து செவரு அந்த பக்கம் போங்க, அடுத்து செவரை உடச்சு பின்னாடி போங்க, அடுத்து சபையை விட்டு போயிடுவாங்க, அடுத்து தோட்டத்தை விட்டு போயிடுவாங்க. எப்போ மணலா இருக்கணும்? அனலும் இல்லை, குளிரும் இல்லாத ஒரு ஜீவிதம் நமக்கு வேண்டாம். புத்தி இல்லாத மந்த இருதயமுடையவர்களே, கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்க மாட்டீங்க. அநேகருக்கு ஆண்டவர் அநேக தீர்க்க தரிசனங்களை கொடுக்கும் பொழுது என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த நேரத்துக்கு கேட்பாங்க. கேட்டுட்டு புத்தி இல்லாத மந்த இருதயம் உடையவங்க அதை 1க்கு 2 அந்த தீர்க்க தரிசனத்தையே மாத்தி, முதலாவது நான் உங்களுக்கு சொன்னேன், வசனம் உனக்கா மாறாது, அது நேற்று மீண்டும் என்றும் மாறாது. தனக்கு அனுகூலத்துக்காக அதை மாற்றி அமைச்சு கொருந்து கட்டி சபையை குழப்பி ஊழியக்காரர்களை குழப்பி மொத்தத்திலே குழப்பிடுவாங்க. எனக்கு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய சத்தம் உனக்குள் பலமாய் தெரிகிறது. இந்த தீர்க்க தரிசன வார்த்தை, கர்த்தர் சொன்ன வார்த்தையை யோனா கேட்காதபடியெல்லாம் சமுத்திரத்திற்குள் தள்ளப்பட்டான். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்க
ஓடி போகிறான். அதே போலதான் இந்த வசனம் வாசிங்க. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன். உனக்கு வேதனைகள் வரும் பொழுது, பாடுகள் வரும் பொழுது, உபத்திரவங்கள் வரும் பொழுது, உபத்திரவத்துக்கு முன்பதாக பாடு வருகிறதற்கு முன்பதாக பலமான நீ முந்தி கட்டணும். நீ பலமானை முந்தி கட்ட உன்னுடைய முழங்கால் தரப்பிலே நிற்காதபடியா இந்த பலமான உன்னையும் உன்னுடைய பிள்ளைகளையும் முந்தி கொண்டு நிற்கிறான். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உபத்திரம் பாடு வருகிறதற்கு முன்பதாக, சாத்தான் தலை விரிப்பதற்கு முன்பதாக நீ விழித்திருந்து செவி என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ விழித்திருக்காத பொழுது, நீ நித்திர மயக்கம் அடைந்திருந்த பொழுது சாத்தான் உன்னுடைய வீட்டிலே தலையை விரித்தபடியா உன் குடும்பத்திற்குள்ளே போராட்டம் உண்டானது. அடுத்த வசனம் வாசிங்க. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டதை கர்த்தரால் அல்ல சோதிக்கப்படுகிறது. அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறோம். தன் இச்சை. அநேகரை பார்க்கும்போது சொல்லுவாங்க, சிஸ்டர் ஃபுல்லா வட்டிக்கணும். நமக்கு தெரியும் வட்டிக்கடை எதனால வந்துச்சு. தனக்குள்ள ஆசை. என் பிள்ளை எப்படியாக என்ன செய்யணும். அந்த வீட்டில் உள்ள பிள்ளை படிக்கிறது சின்ன காலேஜ், அதை விட பெரிய காலேஜ்ல நம்ம பிள்ளைங்க அனுப்பணும். அவங்க வச்சிருக்கிறது ஒரு மாடி, நம்ம 2 மாடி வீடு வைக்கணும். அவங்க கிட்ட இருக்கிற வண்டியை காட்டிலும் நல்ல வண்டி நம்ம வாங்கணும். உனக்குள் இருக்கிற சுய இச்சையை நீ அடக்கணும். ஐம்புலங்களை கிறிஸ்தவங்கள் நீ அடக்கணும். சிலருடைய வாழ்க்கையை பார்த்து தெரியும். வண்டி லோன்ல இருக்கு, வீடு லோன்ல இருக்கு, சொத்து லோன்ல இருக்கு, எல்லாம் எங்க பதில் 4 புறத்தை சுத்தி சூழ முதலிட்டு சத்ருவானவன் கரங்களை கட்டி வச்சிருப்பான். அவன் சொந்த இச்சையினால இழுக்கப்பட்டு அதை செய்து இதை செய்து அவன் என்ன செய்யறான். ஆசைக்குள்ள இழுக்கப்பட்டு கஷ்டத்தை பாரத்தை சுமக்கிறான். அதே வசனம் ஒரு முறை வாசிங்க. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு கடத்துக்குள்ள சிக்குண்டு போகிறான். இந்த கடத்தை நினைச்சு 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 வியாதி வரும்பொழுது பிரஷர் வருகிறது. அடுத்து பிரஷர் கொடுப்பது சுகர் வருகிறது. தலைக்கு வந்து ஏறுகிறது. எனக்கு தேவையான பிள்ளை அநேகர் சொல்லுவாங்க, அவங்க ஒரே டென்ஷன்ல என்ன செஞ்சிட மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. மருத்துவமனையில கொண்டு பார்த்தா தலை நரம்பு போட்டிச்சு. அநேகருடைய காரியங்கள் நீங்கள் சுக்குண்டு போகிறீர்கள். தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு நீங்கள் கட்டுண்டபடியால் உங்க வீட்டுக்குள்ள பல பாடுகள், போராட்டங்கள், பிரயாசங்கள். அநேக குடும்பத்தில் பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு ஞானம் இருக்காது. பெற்றோர்களுக்கு ஒரு ஆசை, அந்த பிள்ளையை போல படிக்க வைக்கணும், என் பிள்ளை இந்த லெவல்ல வரணும். உன் பிள்ளைக்கு தலையில என்ன மூளை இருக்கிறது என்பதை பார்க்காதபடி, கர்த்தருடைய திட்டம் என்ன, கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை தெரியாதபடி, ஒரு பிள்ளைக்கு தலைமையில பாகத்தை சுமந்து கொடுத்தபடியால் உன் பிள்ளை அலங்கழிக்கப்பட்டு ஏனோ தானோ என்ன மாற்றப்படுகிறது. உன் பிள்ளைக்கு இருந்த புத்தியும் போச்சு. உன் குடும்பத்துல சமாதானம் இல்லை. எனக்கு தேவனுடைய பிள்ளையே, கணவன் அளவு போல வேலைக்கு சென்று கொண்டு வருவார். இவங்க பாப்பாங்க, அந்த கம்பெனியை விட இந்த கம்பெனி நல்லா இருக்கு, இங்க போங்க. அவருக்கு மெண்டல் டார்ச்சர் கொடுத்து குடும்பங்களில சமாதானம் இல்லாதபடி தன் சுய இச்சையினால் இழக்கப்பட்டு அங்க போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒன்றும் இல்லை. எனக்கு தேவனுடைய பிள்ளை, உன் சுய இச்சைக்கு நேரம் இழுக்கப்படாதபடி கர்த்தருடைய சமூகத்துல பயபக்தி இறந்து செவிக்கணும். ஆண்டவரை, இந்த காரியத்துல ஏன் எனக்கு இந்த பாடு வந்தது, இந்த சுமை எனக்கு வந்தது என்ன ஆண்டவரை? பாவம் அதிகம். பாவத்தின் நிமித்தம் என்ன உண்டாகும்? வியாதி உண்டாகும். வியாதி நிமித்தம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். எனக்கு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய சுய இச்சைகள் எல்லாம் ஒதுக்கணும். விரலுக்கு ஏற்ற வீக்கம் தான் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். தகுதிக்கு ஏற்றவாறு நாம் விரும்பி வாழணும். அடுத்த வசனம் வாசிங்க. பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். நாம் படுகிற பாடுகளுக்கு, வேதனைகளுக்கு, துக்கங்களுக்கு, துயரங்களுக்கு காரணம் நம்முடைய சுய இச்சையினால் செய்ய முடியாது, நாம் பிடிக்க முடியாத பிடிச்சிட்டோம். நம்ம ஆசை கொள்ள கூடாத இடத்துல ஆசை கொண்டோம். பல பாடுகளின் மூலமாய் வந்த பிரயாசங்களின் மூலமாய் துக்கத்தை சுமந்து இந்த நாட்களிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். என் நன்கு தேவனுடைய பிள்ளையே, நீ அநேக நேரங்களில் ஏன் என்னை கர்த்தர் இப்படி சோதிக்கிறார்? நான் 42
உனக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. என்ன கர்த்தர் தெரிந்து கொண்டாருன்னு சொல்ல முடியும்? ஒரு நிலை சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கரங்களை காணவே இல்லை, சும்மா வந்திருக்கிறாங்க போல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை தெரிந்திருக்கிற உலகத்துல எந்த உபத்திரம் வந்தாலும் எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், கர்த்தர் ஏற்கனவே நமக்கு வாக்கு கொடுத்தாரு. உலகத்துல எங்க வியாதி வந்தாலும் இந்த கிறிஸ்துவ ஜெபத்தோட்டத்துல இருக்கிற யாருக்கும் என்ன செய்யாது இந்த கொள்ளை நோய் அப்படி ஒண்ணு நீங்க சொல்ல வேண்டாம். ஏன் தெரியுமா? கிறிஸ்துவ ஜெபத்தோட்டத்துல இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா ஒன்னாது நெருங்காது. நீ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாய். நீ கொரோனாக்குள்ள படுத்திருந்தாலும் கொரோனா ஒண்ணு செய்யாது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறாய். ஏன் தெரியுமா? நீ அகலாய் இருப்பாய். நீ இந்த அகலாய் நீ எரிக்கிற நெருப்புக்கு பக்கத்துல கொரோனா வந்தனா அது எரிஞ்சு போகும். நீ அனலுள்ள ஜீவிதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இந்த உலகம் முழுவதும் நடக்கிற அருவருப்புகளை காத்து என் கர்த்தர் சொல்லுகிற நடந்து தேவனுடைய பிள்ளையை கர்த்தருக்கு பிரியமில்லாத பச்சையான மரங்களுக்கு கீழாக எங்க பார்த்தாலும் துணிகளை கட்டி அங்க வச்சு கர்த்தருக்கு பிரியமில்லாத விக்கிரக ஆராதனைகள் அதிகாரிகள் செய்ய வேண்டிய காரியத்தை சரியாக செய்யவில்லை. லஞ்சம், ஊழல், கொலை, கொள்ளை என்ன தேவனுடைய பிள்ளையை ஏழைகளையும் திக்கற்ற விதவைகளுடைய நியாயத்தையும் புரட்டி பணம் எங்கே இருக்கிறாங்க காரியங்களை சாதித்து இந்த உலகம் முழுவதும் தேசம் முழுவதும் தீட்டாய் கிடக்கிறது. எத்தனையோ மிஷனரிகள் அடிக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள். எனக்கு தேவனுடைய பிள்ளையே தேவாலயங்கள் தீக்கிரையை சுட்டெரிக்கப்படுகிறது. அதிகார ஸ்தானங்கள் பதவிக்காக பட்டத்திற்காக அடி. எனக்கு தேவனுடைய பிள்ளையே, நீயும் நானும் பார்த்து சும்மா இருக்கிற காலம் அல்ல இது. நீயும் நானும் பார்த்து சும்மா இருக்கிற காலம் அல்ல. ஆனால் முந்தி குளிரும் இருந்தால் வாயிலிருந்து வாந்தி கொடுக்கிற நேரம். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளை நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். ஒரு முறை கூட வாசிக்கலாம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரமெங்கும் உருவ போய் சுற்றி திரிந்து, எருசலேம் நகரம் நம்ம தேசம் முழுவதும் சுற்றி திரிந்து அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகள் ஊடகங்கள் வழியாக கேட்கிறாய், தொலைக்காட்சி பெட்டி வழியாக கேட்கிறாய், நீ செல்லுகிற இடங்களிலே பார்க்கிறாய், வேலை செய்கிற இடங்களிலே பார்க்கிறாய், சபைக்கு வருகின்ற பொழுது பார்க்கிறாய், நீ சுற்றி திரிகிற இடங்களிலே பார்க்கிறாய். எத்தனை அருவருப்புகள், எத்தனை போராட்டங்கள் ஜனத்துக்கு விரோதமாக எழுப்புகிறது. என்ன அருவருப்புகள்! இந்த அருவருப்புகளை எல்லாம் பார்த்து பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். தூதனை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். இந்த பெருமூச்சு விட்டு அழுகிற திராவின் வாசலில் இருந்து செபிப்பதற்கு கர்த்தர் உனக்கு தருணங்களை கொடுக்கும் பொழுது, கர்த்தர் உனக்கு தருணங்களை கொடுக்கும் பொழுது உனக்கு செபிக்க முடியவில்லையே, ஆராதனை ஸ்தலத்தில் அறிவிக்கும் போது வர முடியவில்லையே. இது ஒரு பஞ்சகாலம் உனக்கு முன்பாய் கடந்து வருகிறது. இது ஒரு பெரிய பஞ்சகாலம் கடந்து வருகிறது. நீ வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. தேசத்தை விட்டு உன்னுடைய பரிசலத்தை விட்டு வெளியே வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மங்கோரமான நாள் உன் கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. அதற்கு முன்பதாகவே நீ காத்திருந்து செபிக்கும்படி, அதற்கு முன்பதாகவே நம்முடைய தேசத்தில் இருக்கிற அருவருப்புகளை நீ பார்த்து தேசம் முழுவதும் அலைந்து திரிந்து சுற்றி பார்த்து யார் யார் செபிக்கிறார்களோ அவங்க இந்த அருவருப்புகளுக்காக, இந்த தேசத்தின் கொள்ளை நோய்க்காக, தேசத்தின் அதிகாரிகளுக்காக, மிஷனரிகளுக்காக யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்களை எல்லாம் பார்த்து அவங்க நெற்றியில பெருமூச்சு விட்டாங்க. சும்மா இல்லை, யாரோ ஜெபிக்கிறாங்க, யாரோ உசிப்பி எழுப்புறதுனால ஜெபிக்கிறதுக்கு இல்ல. பெருமூச்சு விட்டு உன் இருதயம் உண்மை தெரியாதபடி வியாகுலப்பட்டு, ஐயோ ஆண்டவரே, முள்முடி சூட்டினீரை, ரத்தமெல்லாம் அடித்தீரை, விழாவிலே குத்தப்பட்டீரை,
தேவ சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறவருடைய நெற்றியில் அடையாளம் போடும்படி ஒரு தூதனை கர்த்தர்